சிறுகதைகள் தொடர்கதைகள் மாதிரி கிடையாது. ஒரு 2-3 பக்கங்களிலே நம்ம கூட அழைச்சிட்டு போய் ஒரு கதையை ஒரு முடிவை அது கொடுத்தாகணும். அந்த 2-3 பக்கங்களிலே நம்ம அழ வைக்கணும், சிரிக்க வைக்கணும். அந்த கதை மீது நமக்கு ஒரு நம்பகத்தன்மையை தரணும். அப்படி ஒரு சிறுகதை தான் இந்த மலைக்கண்ன்ற சிறுகதை. மலைக்கண்ன்ற சிறுகதை தொகுப்புல செந்தில் ஜெகநாதன் அவர்கள் எழுதினது. இந்த சிறுகதை பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தின் பின்னணியில பின்னப்பட்டிருக்குது. ஒரு அம்மா, ஒரு அப்பா, 2 குழந்தைங்க. இவங்க பார்வையில் இந்த கதை விரியுது. கதை ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துக்குள்ளே நம்மளை கதைக்குள்ள பிடிச்சி எழுத்துக்கிறாரு செந்தில் ஜெகநாதன். இந்த கதை பார்த்தீங்கன்னா ஒரு பருத்தி பயிரிட்ட ஒரு அம்மா, அந்த பருத்தியில இருக்கிற ஒரு பூச்சி கடிச்சதுனால அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு நோய், அந்த நோயோட தாக்கம், அந்த நோய் வரதுக்கு முன்னாடி அந்த அம்மா எப்படி இருந்தாங்க, எவ்வளவு ஒரு கடுமையான உழைப்பாளி அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா, ரொம்ப எளிய சொற்களை கொண்டு நம்மள்கிட்ட கொண்டு சேர்த்திருக்காரு. இந்த கதை பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வயல்ல ரொம்ப கடுமையா உழைக்கிறவங்க. உழைச்சி எந்த ஒரு பயிராக இருந்தாலும் அதோட வெள்ளாமையை பார்க்குற வரையும் ஓயாதவங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு நாள் லாபத்தின் காரணமா பருத்தி பயிரிடும் பொழுது அந்த பருத்தி பூச்சி கடிச்சு அதனால ஏற்படுற விளைவை அவங்க உடல் ரீதியாக ரொம்ப அனுபவிக்கிறாங்க. உடல் ரீதியாக அனுபவிக்கிறத சுற்றமற்றதோட பேச்சுகள் ரொம்ப அதிகமாக அவங்கள பாதிக்குது. அப்படி ஊர் ஃபுல்லாக உள்ள மருத்துவர்கள் எல்லாம் சந்திச்சு மருத்துவம் பெற்றதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கல. கடைசியாக ஒரு மருத்துவமனையில் அவங்களுக்கு பலன் கிடைக்குது. இதுக்கு மத்தியில் அந்த அம்மா அப்பா வாழ்ந்த வாழ்க்கை, அந்த குழந்தைங்க அதுக்கு முன்னாடி எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தாங்க, அப்புறம் சுற்றத்தார் அவங்களை எப்படி பேச்சுக்களால் துன்புறுத்தினாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. கதையை கருன்றது ரொம்ப முக்கியம் கிடையாது, கதையை நம்ம நகர்த்திக்கிட்டு போகிற சொல்லாடல் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சட்டுன்னு புரிய வச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த கதையோட முடிவில் சொல்லுவாங்க, நீங்கள் இனிமேட்டு நைலான் அப்புறம் இந்த பூனம் புடவைகள்லாம் அணியக்கூடாது, பருத்தி ஆடைகள் தான் அணியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பருத்தியை வளர்த்தெடுக்க நம்ம போராடணுமோ, எந்த ஒரு பருத்தியை நம்ம வாழ்வாதாரம் நினைச்சோமோ, அந்த பருத்தி தான் நம்மளை நோயிலேருந்து மீட்டெடுக்குதுன்னு நினைச்சு அந்த அம்மா கண்ணீர் விடுற இடம் நம்ம எல்லாருமே அழ வச்சிடும். கதை முழுவதுமே உங்களுக்கு ஒரு நெகிழ்ச்சியான அனுபவம் கிடைக்கும். இது ஒரு 5-6 பக்கம் உள்ள கதை தான். இந்த சிறுகதை தொகுப்பு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 9 கதைகள் இருக்கு. நீங்க இன்னைக்கு எடுத்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரங்களில் இந்த கதைகளை படிச்சு முடிச்சிடலாம்.